இன்னும் சில அடக்குமுறைகள் உலகத்தில் இருக்கு. என்னது? ஒருத்தனுக்கு ஆள் பலம் இருக்கும், ஒருத்தனுக்கு பணபலம் இருக்கும், ஒருத்தனுக்கு உடல் பலம் இருக்கு. இந்த மாதிரி மனிதர்கள் வேறுபடும் பொழுது இதுல எல்லாம் யாரு மேல நிக்கிறானோ அவன் கீழே நிக்கிறவனை மிதிக்க பார்க்கறான். பணக்காரன் வந்து ஏழையை மிதிக்கிறான். உடல் வலிமை உள்ளவன் என்ன செய்யறான்? அல்லது 10 பேரை சேர்த்து வைத்துக் கொண்டவன் அதை விட கீழானவனை தாழ்த்துறான், அவங்களுடைய உரிமையை பறிக்கிறான். அப்ப ஆதிக்க சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் சாதாரண மக்கள் மீது அடக்குமுறையை ஏவி விடுகிறார்கள். இதுக்கு என்ன தீர்வு? இஸ்லாம் சொல்லக்கூடிய அடுத்த தீர்வு என்ன? அனைவருக்கும் சமநீதி. ஒரு பணக்காரனுக்கும் ஏழைக்கும் பஞ்சாயத்து வருது, போலீஸ் எந்த பக்கம் நிக்கும்? பணக்காரன் பக்கம் நிக்கும். கோர்ட்டு கூட யார் பக்கம் நிக்கும்? பெரும்பாலும் இவனுக்கு ஒண்ணும் பேச தெரியாத, வக்கீல் வைக்க தெரியுமா? நல்ல பாராட்டுல வக்கீல வச்சு அவன் ஜெயிச்சுட்டு ஓடியாந்துருவான். அப்ப கோர்ட் அந்த பக்கம் தான் நிக்கும், அரசாங்கம் அந்த பக்கம் தான் நிக்கும். யார் பணக்காரனா இருக்கிறானோ, யார் படைபலத்தோட இருக்கிறானோ, யார் செல்வாக்குள்ளவனா இருக்கிறானோ, யார் அடியாட்கள் அதிகமா வச்சிருக்கிறானோ அவன் நினைச்சதை செய்து கொள்கிறான். சாதாரண அப்பாவி மக்களாக இருந்தால் அவங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அப்ப அமைதி உனக்கு வேணும்னு சொன்னா இந்த இந்தியாவுல 1 மணி நேரத்தில் அமைதி ஏற்படுத்தி காட்டும். நாங்க சொல்ற கேள்வி என்ன? கேளு. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்ங்கிறத ஒரு நாள் அமல்படுத்தி கலவரம் இருக்கான்னு பாரு, அப்படி அமைதியாயிருங்க. எப்படி ஏற்படும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு அம்மா திருடிடுறாங்க. அந்த அம்மாவுடைய பேர் பாத்திமா. நபிகள் நாயகத்துடைய மகள் பேரும் பாத்திமா தான். இந்த திருடினது வந்து வேற ஒரு பாத்திமா. அந்த பாத்திமாங்கிற பெண்ணு திருடினவன ஒரு கூட்டமே வருது நபிகள் நாயகத்திட்ட பரிந்துரை செய்வதற்கு. என்ன பரிந்துரை? அல்லாஹ்வுடைய தூதரே, பாத்திமா வசந்த ஜாதி, அவங்களுக்கு போய் இந்த திருடினா கையை வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வெட்டிட்டீங்கன்னு சொன்னா நீங்க குளத்துக்கே கேவலம், அதனால வேற மாதிரி ஏதாவது பயணிக்கிற போட்டு எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சலுகை தாங்க என்று கேட்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க? சபையை கூட்டுருவாங்க. எல்லாம் வந்து குழுமிட்டாங்க. உடனே உரை நிகழ்த்துறாங்க. மேடையில ஏறி, மக்களே, உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயம் எதனால் அழிந்தார்கள் தெரியுமா? உயர்ந்தவன் தப்பு செய்து விட்டால் அவனை விட்டு விடுவார்கள், தாழ்ந்தவன் தப்பு செய்தால் மாத்திரம் அவனை தண்டிப்பார்கள். இந்த பாரபட்ச போக்கினால் தான் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் அழிந்து போனார்கள். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இப்ப சொன்னா குறிச்சு வச்சுக்க, இந்த திருட்டை என் மகள் பாத்திமா செஞ்சு இருந்தாலும் இந்த முகமது பாத்திமாவின் கையை வெட்டுவார். திருடுனா கையை வெட்டுற சட்டமா? அது முகமதுக்கும் அதுதான் சட்டம், முகமதுடைய மகளுக்கும் அதுதான் சட்டம், நாட்டின் மூத்த குடிமக்களுக்கும் அதுதான் சட்டம், ஏழைக்கும் அதுதான் சட்டம், பணக்காரனுக்கும் அதுதான் சட்டம். இங்கே சட்டம் வளையாது, யாருக்கும் வளையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் டிக்ளேர் பண்ணாங்களே. அந்த மாதிரி இருந்தா ஏழைக்கு வைத்தறிச்சப்பட்டவன் எதுக்கு வன்முறையில் இறங்குறான்? அப்ப இந்த மாதிரியான சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம் என்பது எங்கே பேணப்படுகிறதோ, உறுதியாக பேணப்படுகிறதோ, அங்கேதான் அமைதி ஏற்படும். அமைதிக்கு 2வது தீர்வு இதுதான்.